எமர்ஜென்சி காலத்தில் தினமும் பள்ளி முடிந்து நேரடியாக ஐஜி அலுவலகம் செல்லும் நிலை இருந்ததாகவும் அங்குள்ள மரத்தடியில் விளையாடியதாகவும் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி தெரிவித்தார். நமது செய்தியாளர் சிவரஞ்சனிக்கு அவர் அளித்த பேட்டியை கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் தற்போது பார்க்கலாம். புகைப்படம் நிச்சயமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதை நிறைய போராட்டங்கள், நிறைய வலிகள், நிறைய முறை முதுகில் குத்தப்படுகிறோம், நம்பக்கூடியவர்கள் ஏமாற்றுகிறார்கள். நான் எல்லாத்தையும் தாண்டி தினம் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயம். எமர்ஜென்சி பீரியட் அப்போ நீங்க சின்ன வயசு குறிப்பிட்டிருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியாத ஒரு சூழல் கூட இருந்ததுன்னு. அதை பத்தி ஏதாவது ரீகலெக்ட் பண்ண முடியுமா? இல்லை, நம்மகிட்ட பேசினாலே ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒருத்தர் தான், ஒரு ஃபேமிலி மட்டும்தான் எங்கள் கூட பேசுவாங்க தெருவுலேயே அதிகமாக. அவங்க வீட்டும் ரெய்ட் பண்ணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய பேர் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய முறை பள்ளிக்கூடத்துலேருந்து நேராக அந்த ஐடி ஆஃபீஸ் அம்மாவும் பாட்டியும் கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு ஸ்கூல்லேருந்து போகும்போது நேரடியாக அந்த அலுவலகத்துக்கு போய் தான் அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருப்பேன். இப்போ கனிமொழி திமுகவுடைய டெல்லி முகமா பார்க்கப்படுறாங்க. ஆனா உங்களுக்கான டஃப் பீரியட் அப்படின்னு சொல்லணும்னா அந்த 2G விவகாரம் சம்பந்தமா அப்ப நீங்க டெல்லியிலேயே அதிக நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு பக்கம் இந்த களங்கத்தை துடைக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கும், இன்னொரு பக்கம் வேலைகள். அந்த டைம்ல உங்க மகனும் ஒரு 11 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த டைம்ல இருந்தாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத வருத்தமும் உங்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். அந்த டைமை டெல்லியில நீங்க லோன்லியா இருக்கும் போது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, நிறைய படித்தேன். ஆனால் என்னுடைய மகன் கொஞ்சம் அந்த வயதை தாண்டி ஒரு புரிதலோடு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். என்னோட ஃபேமிலி, எனக்கு முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த பலத்தில் தான் எல்லாத்தையும் தாண்டி வர முடிந்தது. உங்களுடைய மகன் ஆதித்யா பெருசா அவர் பொதுவெளியில வரதில்லை, என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவருக்கு அந்த மாதிரி வரதில்லை, இஷ்டம் இல்லை. அவனோட ஸ்பேஸ், அவனோட ப்ரைவசி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால நான் கலைஞருக்கு அவர் ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தாரு. இப்ப அவரோட யார் கிரிக்கெட் பாக்குறாங்க? இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கிரிக்கெட் பாக்குறாங்க. திமுக வேட்பாளரும் எம்பியுமான கனிமொழி பங்கேற்கும் ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம் நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.